பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஒரு பாடல், அன்னதானம் அது சம்மந்தப்பட்ட ஒரு பாடல். ஒரு அன்னதானம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு. பழக்கப்பட்ட ஒரு நண்பர் செஞ்சார். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. நான் ஒரு ரோட்டில் இருக்க பிச்சைக்காரங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தரப்போகிறேன். ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த புண்ணியம் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு நண்பர் என்ன பண்ணார், அவருக்கு ரசவாதத்து மேலே கொஞ்சம் ஆசை. ரசத்தை கட்டுறது, இந்த மாதிரி வெள்ளியாக மாற்றுறது, இந்த மாதிரி தேடிக்கிட்டு அவருக்கு யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் 20 பேருக்கு அன்னதானம் போட்டால் மட்டுமே ரசவாதம் கை கூடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் இப்போ போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி விதவிதமாக அன்னதானம் நடந்துட்டு தான் இருக்குது. வேண்டுதலுக்காக அன்னதானம், புண்ணியத்துக்காக அன்னதானம், பணம் நிறையா இருந்தால் கொஞ்சம் செலவழிக்க அன்னதானம். இந்த அன்னதானம்னா எதுக்கு போடுறாங்கன்றதே தெரியல. அதுக்கான செயலுக்கு செஞ்சிகிட்ருக்குது தப்பு சரி, 2 வகை உண்டு. அதற்காகவே இந்த பாடல் நான் தயவு செஞ்சு போடுறேன். கூடுமான வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. சித்தர் பாடலானது: ஐம்புலனை வென்றவர்க்கு அன்னதானம் ஈவதால், நம் புலன்கள் ஆகி நின்ற நாதருக்கு அது ஏறுமே. ஐம்புலனை வென்றிடாது அவத்தமே உழன்றிடும், வம்பருக்கும் ஈவதும் கொடுப்பதும் அவத்தமே. இதில் உள்ளடங்கிய இலக்கண வார்த்தைகள்: அவத்தம் என்றால் பாவம், நாதர் அப்படின்ற இறைவன், உழன்றிடும் என்ற வார்த்தைக்கு வருந்திடும் என்று பெயர், வம்பர் என்றால் ஐம்புலன்களை அடக்காதவர், அது ஐம்புலன்களை வெல்லாதவர்னு சொல்லலாம். இது திரும்பவும் இதுக்கான விளக்கம்: ஐம்புலனை வென்றவர்க்கு அன்னதானம் ஈவதால் நன்புலன்கள் ஆகி நின்ற நாதருக்கு அது ஏறுமே. ஐம்புலன்களை வென்ற யோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சம்சாரிகளுக்கும் அன்னதானம் செய்வதால் நம் புலன்களாக உள்ள இறைவனுக்கு அது போய் சேரும். ஐம்புலனை வென்றிடாது அவத்தமே ஒழின்றிடும், வம்பருக்கும் ஈவதும் கொடுப்பதும் அவத்தமே. அவ்வாறு இல்லாமல் ஐம்புலன்களை வென்று கொள்ளாதவர்களுக்கு அன்னதானம் ஈவதால் அது பாவமே ஆகும். இது இறைவனுக்கு போய் சேராது. இது சித்தரின் பாடல். ஒரு சிலருக்கு புரியாது, திரும்ப அந்த பாடலை படிக்கிறேன், கேளுங்க. ஐம்புலனை வென்றவர்க்கு அன்னதானம் ஈவதால் நம் புலன்கள் ஆகி நின்ற நாதருக்கு அது ஏறுமே. ஐம்புலனை வென்றிடாது அவத்தமே உழன்றிடும், வம்பருக்கும் ஈவதும் கொடுப்பதும் அவத்தமே. இதற்கு பிறகாவது இந்த சித்தர் பாடல் ஆதாரத்துடன், சித்தர் பாடல் சிவவாக்கிய சித்தரே சொன்ன பாடல், அன்னதானம் யாருக்கு தரலாம் யாருக்கு தரக்கூடாது, எதுக்காக செய்கிறோம் என்பதை தெரிஞ்சு கொண்டு புரிந்து கொண்டு செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் உடனுக்குடன் சேரும். கூடுமான வரை இதன் பிறகு அன்னதானம் செய்வதாக இருந்தால் யாருக்கு செய்யலாம் என்பதை தெரிஞ்சு கொண்டு செய்யுங்கள். நன்றி.